அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? உங்க மனிதருக்குள் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்வி என்னன்றது உங்க நோட்ல எழுதுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி என்னன்றதை எழுதுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன கேள்வி மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. ஆமாம் ஐயா, எழுதியாச்சு. எழுதிட்டீங்களா எழுதலையா? எழுதியாச்சு ஐயா. எழுதிட்டோம் சார். எழுதிட்டோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்க மனதுக்குள்ள தோன்ற கேள்வி ஒன்னை எழுதவும். எழுதிட்டீங்களா? இதற்கு இப்ப நம்ம முத பாக்குறதுக்கு பேரு காரிய பிரசன்னம் அப்படின்னு பேர். முதல்ல பாக்குறதுக்கு காரிய பிரசன்னம். இப்ப பார்க்க போறது. இப்ப நீங்க எழுதின கேள்வி யாராரு என்கிட்ட பதில் சொன்னீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது சக்சஸ் ஆகும். உண்மைங்கிட்டே உட்காந்துருந்தீங்கல்ல, அவங்களுக்கு யாருக்கு இது சக்சஸ் ஆகாது. வார்த்தை புரிஞ்சுச்சா என்ன சொல்றது? இப்ப எழுதிட்டீங்களா? நான் 2, 3 முறை கேட்டேன். அந்த 3 முறையும் யாரெல்லாம் பதில் சொன்னீங்களோ அவங்களுக்கு நான் சொல்ல போற காரியம் சக்சஸ் ஆகும். அல்ல ஆகும் ஆகாது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். இந்த அமைதியா இருந்தீங்கல்ல அவங்களுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. சரி ஐயா. புரிஞ்சிருச்சா? ஐயா நான் இப்பதான் கிளாஸ்க்குள்ள வந்தேன். சரி சரி, மீண்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். யாரு? மீனா. என் ஹஸ்பண்டோட நேம்ல நான் பாத்துட்டு இருக்கேன் சார். மீனா பொண்ணு எழுதிக்கிங்க. எல்லாருமே மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன். நானும் இப்பதாயா ஜாயின் பண்ணேன் கிளாஸ்ல. என்னோட பேர் கங்காதேவி கார்த்திக்ராஜ் ஐயா. எங்க ஊர்ல கங்காதேவி ஃபேமஸ். உங்க ஊர்ல கங்காதேவி ஃபேமஸ் போல இருக்கு. ஆமாங்க, விருதுநகர்யா. விருதுநகரா? ஆமாங்க. அனிதா அப்படியே கொஞ்சம் சத்தமா பண்ண நாங்க எல்லாரும் கேட்டுக்கிறோமே. இப்ப உங்க மனதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். நீங்க ஜோதிடம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க மனதுக்குள்ள எப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விய நீங்க இப்ப எழுதி வைக்கிறீங்க. எழுதி வச்சுட்டு சொல்லுங்க. அதாவது எழுதி வச்சிட்டோம்னு சொல்லுங்க. எழுதிட்டேன். உங்களுக்கே அந்த பிரசன்னம் பாக்குறது எப்படின்னு முதல் இதுலயே சொல்லி கொடுக்க போறேன். ரைட்டா? இதுக்கு பேரு நிவர்த்தி பிரசன்னம் அப்படின்னு பேரு. இப்ப ஒரு ராசி கட்டம் போடுங்க. எல்லாரும் ராசி கட்டம் போடுங்க. பொறுமையா போடுங்க. போட்டாச்சு சார். போடுங்க. தவங்கெல்லாம் போட்டோம். லக்னம் வந்து மகர லக்னம். இருக்கதே மகர லக்னம். மகர லக்னம். லக்னத்துக்கு 2ல் ராகு. லக்னத்துக்கு 2ல் ராகு. 3ல் சனி. 3ஆம் இடத்துல சனி. 5ஆம் இடத்தில் சந்திரன். 2ஆம் இடத்துல சந்திரன். 7ல் குரு. 7ஆம் இடத்தில் குரு. அப்புறம் நம்ம வகுப்பினுடைய ரூல்ஸ் ஒன்னே ஒண்ணுதான்.
வீடியோ கட் பண்றவங்கள நான் கட் பண்ணிடுவேன். மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா வாங்க, இல்லாட்டி நான் கட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ். ரைட், என்னைக்கா இருந்தாலும் நீங்க இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? நீங்க ஒரு வகுப்புக்கு பணம் கட்டுங்க, கட்டாம இருங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம இதுல. சரியா? வந்தா வகுப்புல வீடியோல உட்காரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க பாருங்க, ஒரு மாசமா ஒரு பிரசன்ன வகுப்பு கத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் பிரசன்ன பார்க்க முடியும் இல்லையா? நம்ம 2 மாசம் வகுப்பு போட்டிருக்கோம். 60 நாள்ல கத்துக்கிறவங்களும் பிரசன்ன பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க, உங்க சூழ்நிலை யாரோ ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இன்னைக்கு வர முடியாது. இந்த கிளாஸ் இதே 10 மணிக்கு தான் டெய்லி வகுப்பு நடக்க போகுது. அந்த வகுப்புக்கு வர முடியல, அல்லது இடையில சேரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வரவே முடிய சூழ்நிலையும் இருக்குது. அவங்களும் இன்னைக்கு சொல்ற பிரசன்ன வகுப்பை பார்ப்பாங்க. ரைட்டா? எந்த வகுப்பையுமே சோட போகக்கூடாது. நம்மள்ட்ட எதை நோக்கியும் எதற்காகவும் பயணப்பட்டோம் நம்ம எதிர்பார்த்து எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. வகுப்பு நடத்துறது முடிவு பண்ணிட்டோம்னா ஒழுங்கா நடத்தணும். அதான் நம்ம குணம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஒழுங்கா வந்து உட்காரணும். உட்காராதவங்கள நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிடலாம். நீங்க எப்போதுமே நம்ம வகுப்புல எல்லா வகுப்புலையும் சரிங்க. இன்னொன்னு, நீங்க ஆசிரியரோட வகுப்புல இருந்தாலும் சரி, அங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு வருவேன். நீங்க என்னை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால எப்போதுமே வகுப்புல வீடியோல உட்காருங்க. நீங்க நிறைய ஒரு சிலர் வந்து நிறைய வகுப்புலாம் பார்த்துருப்பாங்க. நீங்க பணம் கட்டுவீங்க, வீடியோ ஆன் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணலைனாலும் சரி, அவங்க பாட்டில் வகுப்பு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்களை கண்டுக்கிறவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா அந்த வகுப்பு படிச்சவங்க உண்மையிலேயே சொல்லுங்க, உங்க வகுப்பு, அந்த வகுப்பு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா? திருப்தி இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கவனிக்கல. அவர் நல்லவர், அந்த ஆசான் நல்லதா நடத்தியிருப்பார், அவரோட கடமையை அவர் செஞ்சிருப்பார். ஆனா நம்ம என்ன செய்வோம்? வெங்காயத்தை தாளிச்சுக்கிட்டே பச்சை மிளகா போடலாமா, சிவப்பு மிளகா போடலாமா, அதுல என்ன மிளகா போடலாம், ஆந்திரா மிளகா போடலாமா, குண்டூர் மிளகா போடலாமான்னு சிந்திக்கிறதுக்கு இந்த வகுப்பு போயிடும். அப்புறம் உப்பு போட்டோமா இல்லையான்ற மாதிரி கண்டிஷன் போயிடும். சரியா? சரி, இப்போ நான் இந்த இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு வந்துடுறேன். மீண்டும் அனௌன்ஸ் பண்றேன். இப்போ வீடியோவில் வராதவங்கள நான் ரிமூவ் பண்ண போறேன். ஐஸ்வர்யா, ஜெயா கார்த்தி, ஏன்னா இப்படி சரவணகுமார் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்றேன். வீடியோவில் வந்தவங்களை தவிர வராதவங்களை ரிமூவ் பண்றேன். சரிங்களா? ஜெயாவை ரிமூவ் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆளா. ஏன்னா ஒரு வகுப்பு கொடுத்தாலும் அந்த வகுப்புல நீங்க பிரசன்ன பார்க்கணும். அப்ப வீடியோல வராதவங்க கொடுக்க வேண்டியது இல்லை. இவர் வகுப்புக்கு வந்தா இதான் ஒரு பிரச்சனை. வீடியோவா வந்துகிட்டே இருப்பாரு. சார் இவ்வளவு நேரம் வீடியோல தான் சார் இருந்தேன். ஐஸ்வர்யா, அதான் நான் உன்னை காணாம பார்த்தேன். நீ இருக்க அதே ஏதோ ஒரு டிஷ் வச்சு பண்ணிருக்கு. அதான் வாடிக்கணும். மாரியம்மா இந்த வர்றேன். மாரியம்மா ரிமூவ் பண்றோம். மாரியம்மா வந்தீங்களா? வந்தாச்சு. வணக்கம்யா. நல்ல வேலைக்கு ரிமூவ் பண்ண முன்னாடி இருந்தீங்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க பெரிய ராஜேஸ்வரி அம்மாலாம் ரிமூவ் பண்ண முடியாது. ராஜேஸ்வரி அம்மா நீங்க தானா? வேற ராஜேஸ்வரியா? இப்பதான் வரேன். அதானே எங்க கிளாஸ்லயே மிகப்பெரிய ரவுடி அவங்க தான். பாத்துக்குங்க. அவங்களெல்லாம் தான் ராஜேஸ்வரி அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க. சிவகுமார் ஜி டெலிட் பண்ணிட்டா? செல்வி சிட்ஸ் சிவகுமார் ஜி யார் வந்துட்டீங்களா? வரலையா? வரல. சரி, ஒரு டைம் கொடுத்தாச்சு, இனி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வகுப்பு பாவம் எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதான். செல்வி சிட்ஸ், செல்வியும் காணா. சரி, நம்ம வகுப்பு போவா. இப்ப கிரகங்கள் அடை பண்ணிட்டோம் இல்லையா? இந்த இதுல மட்டும் நம்ம பிரசனத்துல வந்து முதல் எடுத்தோன்னு சாரம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஸ்ட்ரெயிட்டா பலனுக்கு போயிடலாம். இப்ப நம்ம மீண்டும் சொல்றேன், அதாவது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே மீண்டும் சொல்றேன், உங்க மனதில் உதயமான கேள்வியை எழுதி கொள்ளுங்கள். அதற்கு நீங்களே பிரசன்னம் பார்க்க போறீங்க. அந்த கேள்வி நடக்குமா நடக்காதா
எப்பொழுதும் நடக்கும், இல்ல எப்போதுமே நடக்காதா அப்படின்னு நம்ம கேள்வி பார்ப்போம். சரிங்களா? அதுதான் முதல் இது. நீங்க கேள்வி எழுதியிருப்பீங்க. இப்ப நம்ம மகர லக்னம் சொல்லியிருக்கோம். மகர லக்னம் உதயம் அப்படின்னு போடுங்க. சார் இது ஒரே உதயம்னா சார் இன்னொரு தடவை அந்த கிரகங்களை சொல்லிடுங்க சார். ஒரு 5 மினிட்ஸ் சொல்றேன். மகர லக்னம் 2ஆம் இடத்தில் ராகு, சனி 3ல, சந்திரன் 5ல், குரு 7ல், 8ல கேது, 10ல புதன், 11ல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 12ல் மாந்தி. 12ல மாந்தி. சார் ஏசி சுத்த போடுங்க சார். இப்ப கிரகங்கள் அடை பண்ணிட்டீங்களா? எல்லாம் அடை பண்ணியாச்சா? ஆமா ஐயா. எல்லாம் ராஜேஸ்வரி எழுதிட்டீங்களா? ஆமாங்க ஐயா. ஆமா ஐயா. Okay. இப்ப மேச முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச லக்கணத்தை போடுங்க. உங்களுக்கு என்ன லக்கணம் பிடிக்குமோ அதுக்காக உங்க லக்கணத்தையே போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடித்த லக்கணத்தை போடலாம். எனக்கு இந்த லக்கணம் பிடிக்கும் சார், இந்த ராசி பிடிக்கும், அதை நான் லக்கணமா போடுறேன் அப்படின்னு சொல்றது. ஐயா ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா. இது ஜூம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு அதனால வீடியோல வர முடியலைங்கய்யா. ராம்ப்ரூ பேசுறேங்க. நன்றிங்கய்யா. அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு லக்கணம் போட்டீங்களா? போட்டுட்டோம் ஐயா. இப்ப இன்னைக்கு பாருங்க, ஆளுக்கு சாமியை கும்பிடுறேன், பூஜை பண்றேன், அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்கல்ல. இப்ப உண்மையிலேயே நீங்க சாமி கும்பிடுறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். பிள்ளைங்க மட்டும் நீங்க என்ன லக்கணம் போட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே சாமி கும்பிடுறீங்களா இல்லையான்னு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்கா இல்லையா? ரிஷப லக்னம் போட்டிருக்கேன் ஐயா நான் கன்னி போட்டேன். ஒரு நிமிஷம். நான் ஒவ்வொருத்தரா பேசும்பொழுது அவங்களுக்கு நான் சொல்றேன். ரைட்டா? அப்புறமா நீங்க அடுத்தவங்க சொல்லுங்க. ரிஷப லக்னம் யார் சொன்னது? நான் தாங்க ஐயா. வித்யா. ரிஷப லக்னம் சும்மா சாமி கும்பிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. ஒழுங்கா சாமி கும்பிடணும். இன்னும் சாமி கும்பிடல. அடுத்தாள் மகேஸ்வரி கன்னி. மீனா கன்னியா? ஆமா. நான் வந்து துலா லக்னம் போட்டிருக்கேன். இருங்க. சரி எல்லாருமே சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. விமலா கன்னி லக்னம். விமலா கன்னி மகேந்திரன் கன்னி லக்னம். கடக கடகலக்கணம். சரி இப்ப பிள்ளைங்க எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, பசங்க என்ன சொல்லுங்க? சிம்மம் போட்டிருக்கீங்க. சிம்மம் ஐயா. செந்தில் குமார் லக்னம் போட்டிருக்கிறார் சார். கடக லக்னம் போட்டிருக்கான். சரி இப்ப கடக லக்னம் போட்டவங்க எல்லாம் உண்மையிலேயே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் கடக லக்னம் சொன்னீங்க? இப்ப இந்த வருஷத்துல எந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தீங்க? கடக லக்னம் சொன்னவங்க மட்டும். சிவன் கோவில். குலதெய்வ கும்பாபிஷேகம் நடந்தது. கடக லக்னம் சொன்னவங்க யாரு கும்பாபிஷேகத்துக்கு போகாம யாரு இருக்கா? நான் போகலையா. போகல. ரைட்டா? அப்ப கடக லக்னம் போனவங்க, கடக லக்னம் சொன்னவங்க பூரா கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காங்க பாத்தீங்களா? ஆமாங்கய்யா. இப்படி எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? அடுத்தது இப்ப நமக்கு அதிகமா வந்து கன்னி லக்னமும் சொன்னாங்க. ரைட்டா? கன்னி லக்னமும் ஒழுங்கா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. கன்னி லக்னம் சொல்லவங்க எல்லாருமே தெய்வ பக்தியோட தெய்வ வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பிரச்சனை இல்லை. ஆமா. இப்ப இந்த ரிஷப லக்னம் சொன்னாங்க இல்லையா? ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம். யாரெல்லாம் சொன்னீங்க? சார் நான் தனுசு சொன்னேன் சார். தனுசு சார் நான் சிம்மம் சொன்னேன் சார். ரிஷபம் சொன்னேன். ரிஷபம். ரிஷபம்.
ஐயா நான் ரிஷபம் சொன்னேங்க ஐயா. இப்ப சொன்ன லக்னங்கள் எல்லாமே ஒழுங்கா சாமியும் கும்பிடுறதில்ல, ஒழுங்கா கோயிலுக்கும் போறதில்ல. நானும் சாமி கும்பிடுறேன் சொல்லிக்கிட்டு தான் திடுறாங்களோ வந்து கார்த்திகை தீபத்தை கூட ஒழுங்கா ஏத்தல. ஐயா நான் ஏத்தி வச்சிருக்கேன் ஐயா, சாமி கும்பிட்டு தான் இருக்கேன். சாமி கும்பிடுறது கரெக்டா கும்பிடல. ரைட்டா? சாமியை நம்ம வீட்டுல கும்பிட்டா மட்டும் பத்தாது. தெய்வ வழிபாடுகள் தெய்வத்தை வரவழைக்கணும். புரியுதா இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒழுங்கா கோயில் குளத்துக்கு போகணும். ரைட்டா? கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு கேள்வி எழுதணும் இல்லையா? கேள்வி எழுதணும் இல்லையா? இப்ப இதுக்கான ஆன்சர் நான் தர்றேன். சரிங்க. ஆடியோ கட் பண்ணுமா? ஆடியோ கட் பண்ணுங்க. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும், பிரசன்னத்துல எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இப்ப நம்ம போட்டது என்ன லக்னம்? உதய லக்னம் தான், மகரம் இல்லையா? உதய லக்னம் மகரம். நீங்க ஒரு லக்னம் போட்டீங்கல்ல, அதுக்கு பேர் ஆருட லக்னம் என்று பெயர். நீங்க ஒரு லக்னம் போட்டீங்க இல்லையா, அதுக்கு பேரு ஆருட லக்னம் அப்படின்னு பேர். அப்ப ஆருட லக்னம் எது என்று பார்த்து ஆருட லக்னம் எது என்று பார்த்து ஆருட லக்கணத்திற்கு ராஜேஸ்வரி பிச்சு போடுவேன். தலை கட்டு. வந்து கண்ணாடி முன்னாடி உட்கார்ற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு. ஆருட லக்கணத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும், ஆருட லக்கணத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும், லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் சந்திரன் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது குரு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது மேற்சொன்னவர்கள் 10ஆம் இடத்தையோ ஆருடத்தையே பார்த்தால் அவர்கள் கேட்ட காரியம் கட்டாயம் நிறைவேறும். அவங்க கேட்ட காரியம் கட்டாயம் நடக்கும். இப்ப
சொல்லுங்க. யாருக்கு 10ஆம் இடத்துக்கு தொடர்பு இருக்கு? நீங்க என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? எனக்கு இருக்குது ஐயா. இருக்கா? எனக்கும் இருக்குது ஐயா. ஆ, எனக்கும் இருக்குது ஐயா. ஆ, எனக்கும் இருக்கும் ஐயா, இருக்குது ஐயா. ம். எனக்கு இருக்குது ஐயா. எனக்கு இருக்குது எனக்கு எனக்கு இருக்கு சார். எனக்கும் வருது ஐயா. வருது. எனக்கும் இருக்கு சார். எனக்கும் இருக்கு ஐயா. ஆ, எனக்கும் இருக்கு ஐயா. ஆ, எனக்கு இருக்கு ஐயா. வெரி குட். அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வராதவங்களுக்கு இனி பண்ற முயற்சினால வெற்றி அடையப்போம். ஐயா செந்தில்குமார் எனக்கு இருக்குதுங்க ஐயா. இருக்குது. சார் நீங்க துலாம் லக்னத்துக்கு சொல்லவே இல்லை சார். என்னங்க சார் சொல்லணும்? துலா லக்னத்துக்கு குரு பலன் இருக்கு, தெய்வ பலம் இருக்கு சார். இப்ப துலாம் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தேதி எங்க இருக்காரு சார்? 8ல இருக்காரு ஐயா சந்திரன். ஆமா. என்ன பிரியங்காவா? என்ன பேர், என்ன எழுதி வச்சிருந்தீங்க? நானா சார்? புஷ்பகலா. நோய் தீர சார். நோய் தீர்றதுக்கு இப்போதைக்கு காலம் இல்லை. அதனால என்ன செய்யணும்? தெய்வத்தை வழிபாடு செய்யணும். நீ சாமி மேல கோச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? கோயிலுக்கே போக மாட்டேங்கிற. அப்ப என்ன செய்யணும்? இறைவனை நாட வேண்டும், இறைவன்கிட்ட குறைய சொல்லணும். ரைட்டா? ஐயா 10ஆம் அதிபதி 11ல இருந்தா 10ஆம் இடத்துல தான் தொடர்பு இருக்கணும். சார் 10ல குரு இருந்தாலும் நீங்க சரியாகும்னு ஆமா. சொல்லுவீங்க. அப்ப 10ல குரு இருக்காரு இல்லையா? துலா ஆமா லக்னத்துக்கு சார். ஆமா 10ஆம் சார். இடத்துக்கு 8க்கு போனாலும் 10ல குரு இருக்காரு. அப்ப நோய் தீரும். சார் இப்ப 10ஆம் இடம் குருவா இருந்தாலுமே அது ஆரோட லக்னத்தை பார்த்தாலுமே இது ஓகேவாங்க சார்? 6 லக்னத்தை பார்த்தாலும் ஓகே தான். 10ஆம் இடத்து அதிபதி குரு சார். அந்த குரு ஆரோட லக்னத்தை பாக்குது. அது பாக்குறாரு. ஆ. பாக்குறதுனால நீங்க நான் வந்து ம் நான் வந்து கடக லக்னம் ஆருடமா வச்சிருக்கேன் சார். ம் 10ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். ஆனா சுக்கிரன் வந்து 5ல இருக்காரு. பட் 6ஆம் பார்வையா வந்து ரிஷபம் சுக்கிரனை உங்க ரிஷபம் வீட்டை வாத்தியார் அப்படிலாம் பாக்குறாரு. சொல்லி கொடுத்தாராம்மா? யாரும்மா உங்க வாத்தியாரு? இல்ல சார், நீங்க 10ஆம் பார்வை பார்வை இருந்தாலும் ஓகே அதேம்மா சொன்னீங்கல்ல சார். சுக்கிரனுக்கு அது எப்படிம்மா என்ன லக்கணமா போட்டீங்க? கடக லக்னம் போட்டேன் சார். கடக லக்கணம் போட்டீங்க. 10ஆம் இடத்தை யாரும்மா பாக்குறது? 10ஆம் வீட்டை வந்து சுக்கிரன் 6ஆம் பார்வையா பாக்குறாரு சார். ஆகா, எந்த வாத்தியாட்டமா படிச்சீங்க? அவரை பேரை மட்டும் சொல்லிடாதம்மா, பாவம் நல்ல மனுஷனா இருக்க போறாரு. எத்தனை நாளா ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை சொல்லுங்க. இல்ல நான் ஜெனரலா யூடியூப்ல தான் சார் பார்த்தேன். அதனாலதான் தெரியல. பாரம்பரிய வகுப்பு, இலவச வகுப்பு நம்ம 6:30 மணிக்கு ஆரம்பிக்க போறோம். சரியா? எல்லாரும் நல்லா கவனிச்சு கேட்டுங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு இலவசமா ஒரு வகுப்பு ஆரம்பிக்க போறோம். நீங்க அதுக்குள்ள யாராவது சேர்ந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வகுப்புலையும் ரிமூவ் பண்ணிருப்பேன், இந்த வகுப்புலையும் ரிமூவ் பண்ணிருப்பேன். வார்த்தை புரியுதா? நீங்க யாராவது சேர்ந்தீங்கன்னா இப்ப அந்த வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இன்னைக்குதான் முதல்ல இந்த இதை பாக்குறேன். அறிமுக வகுப்புலயும் நான் சேர்ந்திருக்கேன் சார். இன்னைக்கு பிரசன்ன வகுப்பு அப்படின்னு சொன்னதுனால என்ன இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் முதல்ல கலந்திருக்கேன். நான் அதுலயே வந்துட்டுமா சார்? இலவச வகுப்புல சேர்ந்திருக்கேன், அந்த இதுலயே வந்துட்டுமா? இல்ல, இந்த இரும்பா சொல்றத முழுசா கேளுங்கம்மா. இப்ப எல்லாருமே இந்த வகுப்பு வரலாம். இதுலதான் கொடுத்துருக்கோம்ல, எல்லாரும் இந்த வகுப்புக்கு வரலாம். இது அறிமுக வகுப்பு. ஏன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, இல்ல இந்த வகுப்பை படிக்கணும்னு நினைச்சாக்க இன்னைக்கு 5000 ரூபாய் பணம் கட்டிட்டு நீங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதே 10 மணிக்கு தான் நம்ம வகுப்பு ஆரம்பிக்க போறோம். என்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கிறோம் யாருக்கா தெரியுமா? 10ஆம் தேதிங்க. 10ஆம் தேதி. அதுல இருந்து வகுப்பு டெய்லி போகும். இதுல ஜோதிடம் தெரிஞ்சிருந்தாலும் சேரலாம், தெரியலைனாலும் சேரலாம். ஏன்னா இது பிரசன்ன வகுப்புன்றப்ப அந்த ஜோதிட முறைகளோட உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்ப இந்த வகுப்பு நம்ம அப்புறம் பேசுவோம்.
சாயந்தரம் 6:30க்கு இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு நம்ம நடத்த போறோம். இதுல நம்ம ஏற்கனவே நம்ம இலவச பயிற்சி வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கவங்க யாருமே, படிச்சு முடிச்சவங்க யாருமே அந்த வகுப்புல சேரக்கூடாது. ஆனா உங்க கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த நம்ம குரூப்ல லிங்க் கொடுப்போம். இந்த பாரம்பரிய வகுப்பினுடைய லிங்க் தருவோம். அந்த லிங்கை உங்க வாட்ஸ்அப் குரூப் மத்தவங்களுக்கு அனுப்பிச்சு விடலாம். அது எத்தனை நாள் புரியுதா? சார் இலவச வகுப்பு? இலவச வகுப்பு அது எத்தனை நாள் சார்? அது வந்து 60 நாள். ஓகே சார். சரிங்களா? அந்த லிங்க் குரூப்ல போடுவோம். அந்த குரூப்லயே வந்து நீங்க லிங்க்குள்ள வந்துக்கலாம். சரிங்களா? அந்த வகுப்புக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ரூல்ஸ் தான் நமக்கு. வீடியோல மட்டும் உட்காரணும். அதுதான் ரூல்ஸ். வேற ஒண்ணுமே அதுல எந்த விஷயமும் இல்லை. ரைட்டுங்களா? நீங்க உட்கார்ந்தீங்கன்னாவே நீங்க படிக்க வச்சு. ஓகே. ஐயா ஒரு சின்ன டவுட்ங்க. சொல்லுங்க. ஐயா இப்ப இந்த வகுப்புல கலந்துக்க முடியாதவங்க 6:30 மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? அதுல கலந்துக்கலாமா? ஏற்கனவே எந்த வகுப்புல இருந்தாலும் இந்த வகுப்புல ஜாயின் பண்ண முடியாது. ரைட்டா? அந்த வகுப்புல ஜாயின் பண்ணவங்க யாருமே இந்த வகுப்புல ஜாயின் பண்ண முடியாது. புரியுதா இல்லைங்களா? அடுத்ததாக இப்ப இது வந்து அஷ்டமங்கல பிரசன்ன பயிற்சி வகுப்பு. இது வந்து சோழி பிரசன்னம் போடுறது, அஷ்டமங்கலம் பார்க்கறது, வெத்தலை வைத்து பிரசன்னம் பார்க்கறது, விவாக பிரசன்னம் எப்படி பார்க்கறது, சந்தான பிரசன்னம் எப்படி பார்க்கறது, இப்படி 40 வகையான பிரசன்னங்கள் சொல்லிக்கும். இந்த 40 வகையில பிரசன்ன பலகையும் சோழியும் வாங்கி போட்டு சொல்றவங்க அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கலாம். சோழிகளை மட்டும் வச்சு பார்க்கறதுக்கு சோழி பிரசன்னம் பார்க்கலாம். இல்ல நான் சாதாரணமா பிரசன்னம் பார்க்கறேன்றதுக்கு சொல்லி தரப்போம். புரிஞ்சா இல்லையா? எப்படி பிரசன்னம் பார்க்கறது? இப்ப நம்ம எப்படி பண்ணோம்? நீங்களே ஒரு லக்கணம் போடுங்கன்னு சொன்னோம்ல, இது மாதிரி நிறைய விதங்கள் இருக்கு. அந்த மாதிரி பிரசன்ன முறைகளும் சொல்லிக் கொடுக்க போறோம். ரைட்டுங்களா? இது வந்து நீங்க அடிப்படை கூட படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. வகுப்புல தினசரி வகுப்புல நீங்க உட்கார்ந்தாவே உங்களுக்கு ஜோசியம் சொல்லிக் கொடுக்க முடியும். ராசி கட்டம் மட்டும் போட தெரிஞ்சா போதும். 27 நட்சத்திரம் தெரிஞ்சா போதும். வேற ஒண்ணுமே தெரிய வேண்டியது. 12 ராசி 27 நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தா போதும். மீதி எல்லாம் நான் சொல்லுங்க. ரைட்டுங்களா? அது கட்டணா 5000 பணம் கட்டிட்டு நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ரோகிணி மிருகசீரிஷம் 2 நட்சத்திரம் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வகுப்பை நம்ம டெமோ வகுப்பு கொடுத்தது. ரைட்டுங்களா? இன்னைக்கு பணம் கட்டுறவங்கள ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு தொகை கட்டிடுறேன், ஒரு முன்பணம் கட்டிட்டு நான் 10ஆம் தேதிக்கு மேல கட்டுறேன் அப்படின்னு சொல்றவங்களும் பணம் கட்டிடலாம். பணம் கட்டிட்டு உங்க பேரை மறக்காம எழுதி அனுப்பி அதுல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி. சரிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம வகுப்புக்குள்ள போயிடுவோமா மீண்டும்? சார் அந்த பலகையும் சோழியும் எப்படி சார்? நீங்களே தந்துடுவீங்களா சார்? ஆமா, நானே தந்துடுவேமா. சரிங்க சார். வாங்கி தருவேன், காசு கொடுக்கணும். வகுப்புக்கு சேர்ந்தோன்னா நானே கொடுத்துருவேன் சொல்லக்கூடாது. சார் பேமெண்ட் போட்டு விடுங்க சார். ஆமா ஆமா. சரிங்க சார். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு நீங்க போடலாம். சரிங்க சார். என்ன என்னுடைய சொல்லலாம் ஐயா? சொல்லுங்கய்யா. நீங்க சொன்னதையா உதயலக்கினம் வந்து மகரம். நான் நினைச்ச இந்த ஆருட லக்கினம் வந்து இருங்க ஆரம்பிக்க போகுது. ஆர்த்தி என்னத்துக்கு வகுப்புக்கு ஜாயின் பண்ணிட்டு ஏன் வரல நீயே? ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது அதனால. அப்படியா? சரி, அதுல இருந்து ரிமூவ் ஆயிட்டு இந்த குரூப்ல சேர்ந்துட்டேன். சரியா? நன்றிங்க ஐயா. ரைட். வேற யாராவது காலையில வகுப்புல சேர்ந்திருக்கீங்கயா? இந்த மாதிரி ஆர்த்தி மாதிரி என்னால அந்த வகுப்பு அட்டன் பண்ண முடியல, ஆசைப்பட்டு சேர்ந்துட்டேன், ஒரு வகுப்பு கூட நான் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க யாரும் இருக்கீங்களா? ரைட்டு. புதுசா வந்தவங்க நீங்க ஈவினிங் வகுப்புல சேர்த்துக்கலாம். அந்த வகுப்புலையும் சேர்ந்துக்கலாம், இந்த வகுப்புலையும் சேர்ந்துக்கலாம். சரிங்களா? அந்த லிங்க் எதுல வரும் சார்? போஸ்டல்ல அனுப்புறேமா. வாட்ஸ்அப்லயா? குரூப்ல எந்த குரூப்ல இருந்து நீங்க வந்தீங்க அதே குரூப்ல தான் வரும். எந்த குரூப்ல இருந்து வந்தீங்க? வணக்கம் சார். நான் இப்பதான் அடிப்படை கத்துக்க போறேன். எனக்கு கட்டம் எதுவுமே தெரியாது. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கு கத்துக்கணும்ட்டு. ஒண்ணுமே எழுத தெரியுமா இல்லையா கங்கா? எழுத தெரியும். என்னால ஜோசியம் சொல்லி கொடுக்க முடியும். ஓகேவா? பிரசன்னம் சொல்லி கொடுக்க முடியும். அதான் சொல்றேன்ல, ராசி கட்டமும் 27 நட்சத்திரம் தெரிஞ்சா போதும்.
என்ன சுமன்? சுமன் அப்படி கேக்குதா? ஸ்டில் ஆயிட்டியா? சரி. இப்ப நம்ம எடுத்துக்கின்ற சப்ஜெக்ட் ஒரு காரியம் நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு பாக்குற பிரச்சனை பார்த்தோம். அதுல 10ஆம் இடத்துக்கோ லக்னத்துக்கோ நம்ம சொன்னவங்க குரு, 10ஆம் இடத்ததிபதி சந்திரன், இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தொடர்பு இருந்தா கூட அந்த காரியம் நடைபெறும். ரைட்டா? இது யாருக்கா புரிஞ்சா? யாருக்கு புரியலையா? ஐயா எனக்கு விளங்கிச்சு. நான் ஒருக்கா சொல்லலாமா ஐயா? சொல்ல வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? ஆமா ஐயா. போட்டுருங்க. எனக்கு கார்டோட தெரியாதனால எனக்கு புரியல சார். ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அப்படியே உட்காருங்க. சார் என்னங்க சார் ஒரு சந்தேகம். நான் வந்து கடக லக்கணம் போட்டேன். 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5ல இருக்கு. ஆனா குரு 5ஆம் பார்வையா 10ஆம் இடத்து அதிபதியை பாக்குறதுனால அந்த காரியம் சக்சஸ் எடுக்கலாமா? அப்படிலாம் எடுக்கும். 10ஆம் இடத்து அதிபதியை பார்த்தாலும் எடுக்கலாம். 10ஆம் அதுதான் கேட்டேன். ஏன்னா குருவுக்கு 5ஆம் பார்வை இருக்குல்ல, 5ஆம் பார்வையா ஆமா, 10ஆம் இடத்து அதிபதியை குரு பார்த்தாலும் அந்த காரியம் சக்சஸ் ஆகும். ஓகே சார், ஓகே. ரைட்டா? ரைட் சார். சார் அப்புறம் இந்த உதய லக்கணம்ங்கிறத நம்ம எந்த இடத்துலயும் உபயோகப்படுத்த கூடாதா சார்? இல்ல அதை நான் சொல்லித்தரேன், வகுப்புல சொல்லித்தரேன். இன்னைக்கு வந்து ஒரு புரிதலுக்காண்டி. இப்ப எல்லாருமே இந்த கிளாஸ்ல வந்துட முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு சிலர் வர முடியாது, எல்லாரும் நீங்க வருவீங்க. ஒரு சிலர் வர முடியாதவங்களுக்கும் ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கலாம்ல. ஆமா சார். அதுக்காகத்தான். ரைட்டுங்களா? ஓகே சார். ரைட் சார். ஏன்னா இந்த வகுப்பு வந்து ரொம்ப பிரமாதமான வகுப்புங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ற மாதிரி. அவங்க கோயில் எங்க இருக்கு, குலதெய்வம் எங்க இருக்கு, வீட்டு பக்கத்துல என்னென்ன தெய்வம் இருக்கு, என்னங்க அவங்க என்ன கேள்வி கேட்க வர்றாங்க, அந்த கேள்வி நடக்குமா நடக்காதா, அவங்க கேட்க போற கேள்வி நடக்குமா நடக்காதான்னு நம்ம சொல்ல முடியும். அப்புறம் எந்த காரியத்தை இப்ப இன்னொரு பாருங்க, இப்ப யாராவது ஒருத்தர் பரிகாரம் பண்ணியிருப்பீங்கல்ல, அதாவது பித்திரு தோஷத்துக்கு நான் பண்ணேன், மாத்திரு தோஷத்துக்கு பண்ணேன், விவாகத்துக்கு பண்ணேன் அப்படின்னு யாரா பரிகாரம் பண்ணீங்க? யாரா இருக்கீங்களா? ஐயா எங்க வீட்டுக்கார் பண்ணிருக்காரு. நான் ஸ்வர்ணா பேசுறேன். எங்க வீட்டுக்கார் பண்ணிருக்காரு பித்ரு தோஷத்துக்காக. என்ன விஷயத்துக்கு இப்ப சொன்னா பண்ணாரு? பித்ரு தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அந்த பித்ரு தோஷம் ஒழுங்கா பண்ணீங்களா இல்லையான்னு பாப்போமா? சரிங்க ஐயா. நீங்களே ஒரு நம்பர் சொல்லுங்க. நம்பர் 9. 9. ரைட்டா? 9 நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? பித்ரு தோஷம் ஒழுங்கா பண்ணவில்லை, சரியாக பண்ணவில்லை. ரைட்டா? சரிங்க ஐயா. இப்ப நீங்க பித்ரு தோஷம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 1 வருஷம் இருக்கும் ஐயா. அதுக்குள்ள ஒருத்தர் வேற இறந்துட்டாங்களே. இங்க சைட்ல யாரும் தெரியல ஐயா. ஆனா யாருன்னு தெரியல. உங்க குடும்பத்து ஆளு தானே, அப்படி இப்படி தெரியாம இருக்கும். பித்ரு தோஷம் பண்ணீங்கல்ல? ஆமா. மாமனார் எத்தனை பண்ணீங்க? இல்லைங்க ஐயா, அவர் இருக்காரு. பண்ணீங்க? எங்க வீட்டுக்கார் ஜாதகத்துல இருக்குன்னு பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆனா மாமனார் இருக்காரு. யாருக்காக பண்ணீங்க? அப்படி எதுவும் சொல்லலைங்க, யாருக்காகன்னு சொல்லல, அவரோட ஜாதகத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தாத்தா முப்பாட்ட யாரோ ஒரு இதெல்லாம் சொல்லி தருவோங்க. பித்ரு தோஷம் என்றால் என்ன? ஐயா ஒரு சின்ன டவுட்டுங்கய்யா. இருங்க ஐயா, சொல்லி முடிச்சுட்டு நீங்க டவுட் கேளுங்க. ஒரு லீடு போயிட்டு இருக்கோம்ல. இல்லைங்க, என்னோட அப்பா வழியில வந்து அடிக்கடி வந்து இறப்பு நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். இருங்க, நானே கொஞ்சோண்டு அறிவு கம்மியானவன். லீடுல போகும்போது மறைச்சிங்கன்னா டபக்குன்னு மறந்துடுவேன். சொன்னா பித்ரு தோஷம்னா 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ ராகு அல்லது கேது அல்லது சூரியன் இப்படி இருந்தா அதுக்கு பேர் பித்ரு தோஷம். இது பாரம்பரிய முறைப்படி அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணா, உங்க மாமனார் இருக்காரா? இருக்காருங்க ஐயா. மாமியார் இருக்காங்களா? 2 பேருமே இருக்காங்க ஐயா. அது உங்க மாமனார் வந்து அவங்க அப்பாவுக்கு நிவர்த்தி பண்ணாம இருப்பார். ஓகேங்க ஐயா. அவங்க அப்பாவுக்கு இறந்ததுக்கு திலகோம தர்ப்பணம் எதுவும் பண்ணாம இருப்பாங்க. அப்படி பண்ணாம இருக்கவங்களுக்கு அவங்கள பண்ண சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யணும், நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து உங்க மாமனாரும் மாமியாரோட சேர்ந்து தான் பித்ரு தோஷம் பண்ணணும். புரியுதா இல்லைங்களா? இப்ப நீங்க பண்ணது கரெக்டா முறைப்படி செய்யல. அவரு மட்டும் தான் ஐயா பண்ணாரு. அவருக்கு மட்டும் பண்ண முடியாதுமா சொன்னா. அதான் புரியுதுங்க ஐயா, நீங்க சொல்றது புரியுது. சேர்ந்து பண்ணணும். ஆனா அவர் மட்டும் பண்ணதுனால பண்ணது பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகல. அதனால நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்காரர் கூட பங்காளிகள் யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க.
அல்லது உங்க ஓகேங்க. மாமனார் வகையில ஒருத்தர் இந்த பித்ருதோஷம் பண்ணதுக்கு பின்னாடி இறந்துருக்காங்க. அது யாருன்னு தெரியும், யோசனை பண்ணி பாருங்க. இந்த சைடுல எனக்கு தெரியலைங்கய்யா. ஏன்னா அது நீங்க சொந்தக்கார. கேளுங்க, ஓகேங்கய்யா, கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. நடந்திருக்குது. சரிங்கய்யா, ரைட்டா? கேட்டு சொல்லு. அப்ப இது இன்னும் நிவர்த்தி ஆகணும். ஓகேங்கய்யா. சார் ஆ, அப்போ வந்து மாமனார் மாமியாரோட டைம் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கா, எந்த கட்டத்துல எல்லாமே எந்த சொல்லித்தரேன். கிரகம் இருக்கு? எந்த இதுவும் தெரியணும், இறந்த டேட்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. ரைட்டுங்களா? நம்ம தோஷை நிவர்த்தி பண்றது அமாவாசை அன்னைக்கு பண்ணணும். கணவனும் மனைவியாக இருந்து செய்ய வேண்டும். இப்ப மாமனார் இருக்க, அதாவது அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, பையன் செய்யக்கூடாது. அப்பா அம்மா தான் செய்யணும். புரியுதா? இப்படி நிறைய விஷயங்கள் விதிகள்லாம் இருக்குது. அந்த விதிகள் எல்லாம் சொல்லித்தரேன். யார் பித்ருதோஷம் நிவர்த்தி பண்ணணும், யார் பண்ணக்கூடாது, மாத்திரு தோஷம் யார் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது, குலதெய்வ தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும், இஷ்ட தெய்வ தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும், குரு தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும், ஏன்னா சர்ப்ப தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும், செய்வினை தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்றது, இப்படி எல்லா ட்ராக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்புலையும் கொடுப்போம். இதுதான் தினசரி ஒவ்வொரு பிரச்சனை வரும். நீங்க சாதாரணமா ஜாதகம் பார்க்கும்போதே அந்த பிரச்சனத்தை எடுக்கலாம். ஆர்த்தி என்ன கேட்டமா சொல்லுமா? இல்லைங்கய்யா, அப்பா வந்து இறந்துட்டாரு, என்னோட சரிம்மா. அப்பா. இறந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து திதி கொடுத்தோம். அவருக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு திதி கொடுத்தோம். திதி கொடுத்து அது 2 வருஷத்துல அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தாங்கிட்டு ஒரு 4 வருஷத்துல சித்தி இறந்துட்டாங்க. சித்தி இறந்தாங்கிட்டு 1 வருஷத்துல தம்பி, சித்தியோட பையன், அவனும் இறந்துட்டான். சரி, போதும், ரொம்ப போகுது. அதையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு இறப்பு இன்னைக்கு எழுத வேண்டாம், இதை எழுத வேண்டாம் யாருமே. ஒரு இறப்பு அவிட்ட நட்சத்திரத்துல இறந்தா மீண்டும் ஒரு இறப்பு நடக்கும். சதயத்துல ஒருத்தர் சதயத்துல இறந்தாங்கன்னா 2 இறப்பு நடக்கும். எழுதாதீங்க, வகுப்புல சொல்லித்தரமா எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு முதல் 4 கிளாஸ்ல வந்திருக்கீங்க, அதனால நோட் பண்ணணும். பூரட்டாதியில ஒருத்தர் இறந்தாங்கன்னா 3 இறப்பு நடக்கும். உத்திரட்டாதியில ஒருத்தர் இறந்தா 4 இறப்பு நடக்கும். ரேவதியில ஒருத்தர் இறந்தா 5 இறப்புகள் ஒரே வீட்டுல நடக்கும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு இறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்படி இப்ப பரணியில இருந்தாலும் சரி, வேற வேற நட்சத்திரத்துல இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அது வந்து துர்மரணத்தினுடைய நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம பிரசன்ன முறைகள் இருக்கிறது. ரைட்டா? அதை வந்து நிவர்த்தி பண்ண முடியும். அதை சாந்தி பண்ணிட்டோம்னா அந்த துர்மரணங்கள் தொடர்ந்து நடைபெறாது. நிறைய வீட்டுல அப்படி நடக்கும். சரி, இப்ப நம்ம வேற யாரோ என்னமோ பரிகாரம் பண்ணோம்னு சொன்னீங்களே, யாரு? ஐயா, நான் வந்து கடக லக்னம் நினைச்சேன். கடகம்ல குரு இருக்கு, 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல இருக்கு. அப்ப குருவோட பார்வை செவ்வாய்க்கு வருது. அது வகுப்பை சாந்தி ஒழுங்கா வகுப்பை கவனிக்கணும்னு சொல்றது. இதே கேள்விதான் அந்த ஐயா கேட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இததான் சொல்ல வந்தேன், அதுக்கப்புறம் மாத்தி. ஆமா. இப்ப இததான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தேன், அப்புறம் மாத்தி சொல்லிட்டேன் ஐயா. அதுதான் மாத்தி சொன்னதுதான் நடக்கும். சார், எனக்கு வந்து கங்காதேவி. யாரு பரிகாரம் பண்ணீங்க? என்ன பரிகாரம் பண்ணீங்க? நான் சொல்றேன் சார். எனக்கு வந்து சர்ப்பதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பண்ணிட்டோம். அவ்வளவுதான், இருங்க. ஒண்ணும் அவளால கதையெல்லாம் வேண்டாம் நமக்கு. பிரசன்னத்துல கதையே வேண்டியது. ஏன்னா நமக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிடும். சரியா? உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச நம்பர் வந்து 8. 8 சரி ஆகவில்லை. ரைட்டா? இது 8 சொல்லிட்டு சரியாகலைன்னு சொன்னீங்கன்னா, நாங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, அதை உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு பாக்கலாமா? நிரூபிக்க முடியும்னால கண்ணம்லாம் இருக்கு இல்லையா? மங்கா வந்திருக்கா? வந்தது இன்னும் போகாம இருக்கா? எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போகாது. இத சர்ப்பதோஷ நிவர்த்தி ஆகலைன்றதுக்கு ரிசல்ட் போதுமா? இப்போ உங்க முகம் எனக்கு தெரியல, குத்து மதிப்பாத்தையும் தெரியுது. அப்ப நம்ம முகத்தை க்ளோஸ் அப்ல பார்க்கல. இப்ப என்னோட முகத்தை நீங்க க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். புள்ளி தெரியுதா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம்.
ஆனா உங்க முகத்தை நான் பார்க்க முடியாது இல்லையா? ஆனா பிரசன்னத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப நீங்க சர்ப்பதோஷ நிவர்த்தி பண்ணது சரியாகவில்லை. வேற யார் இந்த மாதிரி பிரசன்னம் இது பண்ண பரிகாரம் பண்ணது? குலதெய்வ அருள் இல்லைன்னு சொல்லி நான் பண்ணேன் பண்ண சார். சொல்லிருந்தாங்க. என்ன பிரசாத் பண்ண? சார் செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்லி எனக்கு பண்ணாங்க சார், பண்ணாங்க. கல்யாணத்துக்காக. உனக்கு உனக்கு பிடிச்ச நம்பர் ஒன்று சொல்லு. சார் 7. 7. ஆமாம் உனக்கு சார். கரெக்டா நிவர்த்தி ஆயிடுச்சு. ஓகே சார். ரைட்டா? சார் இது நீங்க எப்படி சொன்னீங்கல்ல மங்கு, இருங்க, நான் பிரசன்னத்துல மட்டும் நான் ஒருத்தர் பேசி முடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஓகே. கேப் கொடுத்தீங்கன்னா அந்த பிரசன்னத்தை பூர்த்தி பண்ணலாம். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா நிறைய நாள் நம்ம பேச போறோம். 60 நாள் என் கூடத்தான் இருக்க போறீங்க. நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துருக்கீங்க. இப்ப என்கிட்ட ஒரு பிரசன்னம் பார்த்தீங்கன்னா மினிமம் அஷ்டமங்கலத்துக்கு 30,000 இருந்து 50,000 ரூபாய். ஒரு சாதாரண பிரசனம் பார்த்தீங்கன்னா கூட 5,000 ரூபாய். ஆனா அந்த வகுப்புல நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா அந்த பிரசன்னமும் உங்களுக்கு பார்க்கணும். அப்ப நீங்க 2 விஷயத்தை கத்துக்கணும். எல்லாத்தையும் பிரசன்னத்திலேயே நீங்க கேள்விகளை கேட்டு கேட்டு உங்களுக்கு அதுல சரி பண்ணிக்கலாம். பிரசன்னமும் படிச்சுக்கலாம். அதை படிச்சுட்டு மற்றவங்கள்ட்ட நீங்க பிரசன்னம் பார்த்து சம்பாதிக்கவும் செய்யலாம். இப்ப நம்ம தம்பிக்கிட்ட போறோம். பிரசாந்தே, நீ அந்த தோசை நிவர்த்தி பண்ண இல்லையா? ஆமாங்க சார். காலில் அடிபட்டுச்சா? ஆமாம் சார். ரத்தம் ஒழுகுச்சா? கால் ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு, பிளேட் வச்சிருக்கேன். ஆமா தம்பி, சரியாயிருச்சு தம்பி. ஓகே ஓகே சார். எப்படி இப்படி நம்ம பிரசன்னத்துல பரிகாரம் செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். பண்ணது சரியா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஐயா நாங்க பரசுராமர் கோயில்ல பண்ணோங்கய்யா, தனலட்சுமிங்க. நீ சார் என்ன ஒரு டவுட் பண்ணீங்க இருக்கு சார். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் நான் எனக்கு செவ்வாதோஷம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல என்னன்னா எனக்கு கால் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பரிகாரமே பண்ணது. அது ஒரு டவுட். இல்ல நிவர்த்தி ஆயிடுச்சு. ஓகே சார். சொல்லுங்க தனலட்சுமி அவர்களே, யாருக்கு பண்ணீங்க, எப்ப பண்ணீங்க? ஐயா எங்க குடும்பத்துல மாமனாரு கொழுந்தனார்லாம் பண்ணிட்டீங்க. இறந்துட்டாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சுங்கய்யா. அதுக்கப்புறம் எங்க சின்ன மாமனார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்ப சரியாகல தனலட்சுமி அம்மா. தனலட்சுமி சரிங்கய்யா சரிங்கய்யா மீண்டும் சரியாக பண்ண வேண்டும். அதுல சரிங்கய்யா சரி இப்ப எல்லாருமே கவனிச்சு பாருங்க. சரி எந்த ஆத்மாவும் நம்ம கொடுக்கிற இடத்துல விரும்பாது. இதுதான் நம்ம ஜோதிட ஆடியோ கட் பண்ணிக்கணும். சரி ஜோதிடர்களுக்கும் பிரசன்னகர்த்தாவுக்கும் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மட்டும்தான் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க, சரியாயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் பிரசன்னம் பார்க்கும், ஒரு திலகோமம் பண்ண சொல்றோம். முன்னோர்கள் இறந்துட்டாங்க. இது எல்லாருமே சொல்லுவாங்க. ரைட்டா? எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? காசிக்கு போயிட்டு வா, கயாக்கு போயிட்டு வா, ராமேஸ்வரம் போயிட்டு வா, கொடுமுடி போயிட்டு வா, பரசுராமர் கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனா பண்ணதுல பிரயோஜனம் இருக்காது. ஏன்? அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இதுக்கு நம்ம சோழிகள் போடுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சோழிகள் போடுவோம். சோழிகள் போட்டு ராமேஸ்வரத்தில் பண்ணலாமான்னு நம்ம பிரசன்னம் கேட்போம். திலகோமம் ராமேஸ்வரத்துல பண்ணலாமான்னு கேட்போம். பண்ணலாம்னு சோழி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு, அது சொல்லி கொடுப்போம். பண்ணலாம்னு சொன்னாத்தே ராமேஸ்வரத்துல போய் பண்ணணும். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா வேற ஊரை கேட்கும். ஸ்ரீரங்கத்துல பண்ணலாமா, காசியில பண்ணலாமா, கயால பண்ணலாமா, கொடுமுடியில பண்ணலாமா, பவானியில பண்ணலாமா அப்படின்னு ஒவ்வொரு இடமா கேட்கணும். கேட்டுட்டு அந்த ஆத்மா எனக்கு இங்க பண்ணு அப்படின்னு சொல்லி வரும். அங்க பண்ணாத்தே சரியா, வேற எங்க பண்ணாலும் சரியா. புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி திலகோமம் பண்ணவங்க தொடர்ந்து ஒவ்வொரு வருடங்களும் பண்ணணும். ஆண்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும். பெண்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு உணவுகளை பட்டினியாக சமைக்கக்கூடாது. இப்படி நிறைய விதிகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வரும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க சின்ன பிள்ளைகள்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம் இருக்கும், கவனிச்சு பார்த்துருப்பீங்க. அவங்க அமாவாசை கரெக்டா திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. நம்ம அப்பே அப்படியே விதண்டவாதமா பேசிக்கிட்டு அப்படியே ஊரெல்லாம் வாய் பேசிக்கிட்டே திரிவான். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு எல்லாம் மட்டன் சாப்பிட்றது, சிக்கனை சாப்பிட்றது, சோறை சாப்பிட்றது இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு.
அந்த குடும்பம் பக்கத்துல இருக்க குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பமா இருக்கும். நம்மளை விட வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஆனா அந்த குடும்பம் திலகோமம், தர்ப்பணம் அல்லது அமாவாசைக்கு விரதம் இருந்து அவங்க முன்னோர்கள் நினைச்சு ஒரு படையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம காலத்துல பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை போல 10 மடங்கு 100 மடங்கு உயர்ந்திருப்பாங்க. நம்ம அப்பங்காலத்துல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இருக்கு. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை கண்ணு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? வாயை திறந்து பேசலாம். மண்டை ஆட்டினாக்கா யாருக்கும் கேட்காது. ஆமாங்க ஐயா. பார்த்திருக்கோம் சார். உண்மைங்க ஐயா. இப்ப பார்த்திருக்கோங்க ஐயா. நான் மட்டும் அதை கவனிச்சிருந்தா என்னோட கண்ணோட்டம் அப்படி தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கல்ல, உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்ம குடும்பத்துல நம்ம ஏரியாவுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க பாருங்க, அவங்க பசங்க பிள்ளைகள் எல்லாமே ஒரு நல்ல உயர்நிலைக்கு அடையும். முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யறவங்க எல்லாருமே உயர்நிலையை அடையும். அகத்தியரு சிவபெருமான் கல்யாணத்தை பார்க்க வர்றாரு. தெரியும் இல்லையா அந்த கதை? எங்க தெற்கு போப்பா உயர்ந்திருக்குது. எங்க கல்யாணம் நடந்துச்சு? கைலாயத்துல கல்யாணம் நடந்துச்சா? என்ன போப்பா அப்படின்றாங்க. அப்ப இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. போகும்போது அழுகுரல் கேட்குது. அழுகுரல் கேட்டா யார் என்னன்னு கேட்கும்போது சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாமே அழுகுறாங்க. எங்களுக்கு எந்த தர்ப்பணமே நீ செய்யலையப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் தர்ப்பணம் பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அப்படி தர்ப்பணம் பண்ணதுக்கு பின்னாடி அவங்க சாந்தி அடைகிறாங்க. இதெல்லாம் சாஸ்திரங்கள். ஏன்னா சாஸ்திரங்கள் எப்போதுமே நிறைய ரகசியங்கள் நிறைந்தது. ரைட்டுங்களா? அமாவாசை அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறது செமிக்கும் ஆற்றல் அன்னைக்கு குறைவு. அகத்திக்கீரை சாப்பிடுவோம். அகத்திக்கீரை சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க நச்சுக்கள்லாம் அன்னைக்கு வெளியேறும். இதெல்லாம் அறிவியல் பூர்வமாகவும் உள்ள கொண்டு வந்துருக்காங்க நிறைய. சரி, இப்ப நம்ம மத்த விஷயத்துக்கு போவோம். ரைட்டா? இப்ப நம்ம சந்தேகம். கேளுங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து சமைக்கலாமா? என்ன சொன்னீங்க? அந்த இடத்துல ஆடியோ கட் விரதம் ஆயிடுச்சு. இருந்து சமைச்சா பாவம். இத்தனை வருஷமா எங்க மாமியார் எல்லாருமே விரதம் இருந்துதான் சமைச்சு அதுதான் முன்னோர்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்க. அதே நம்ம பொண்ணு பார்த்ததுல வரல. புரிஞ்சுங்களா? ஓ, பெண்கள் ஓகேங்க ஐயா. விரதத்துக்கு சமைக்கும் பொழுது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும். இல்லாட்டி அந்த தோசை நிவர்த்தி ஆகாது. ஓகேங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. சரி, இன்னொரு பிரச்சனை போவோமா? உங்களுக்கு சொல்லுங்க. ஐயா, எங்க வீட்டுக்காரருக்கு பித்ரு தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. ராமேஸ்வரத்துல திலஹோமம் பண்ண சொன்னாங்க. நாங்க இது வரைக்கும் பண்ண முடியல. ஆனா வருஷத்துல 4 தடவை அவரு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்காரு பக்கத்துல கோயில்ல, சிவன் கோவில்ல. ஒரு முறையா திலகோமம் செய்யணும். இது செஞ்சுக்கிட்டு கூட ஓரளவுக்கு ஓகே தான். ஆனாலும் நிவர்த்தி பண்ணணும், திலகோமம் பண்ணணும். அதை நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது அது நிவர்த்தி ஆயிடுச்சா, இல்ல இன்னும் பண்ணணுமா, இல்ல எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு பிரசன்னம் எடுப்போம். தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாத போது மகன் கொடுக்கலாமா அந்த தர்ப்பணத்தை? மகன் கொடுக்கலாம். அதனால ஒண்ணு தப்பு இல்லை. பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, திலகமும் பண்ணக்கூடாது. பெண்கள் யாருமே செய்யக்கூடாது. கணவன் இல்லாத பெண்கள் மகனை கூட்டி கொண்டு போய் செய்யலாம். மகனும் இல்லாத பட்சத்துல தானம் தான் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணக்கூடாது. நம்ம சாஸ்திரம் நிறைய இருக்கு. எல்லா சாஸ்திரமும் படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இன்னைக்கு காலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா. எங்க வீட்டுல நிறைய அந்த சுமங்கலி சாபம் இருக்கு, தோஷம் இருக்கு. அதனாலதான் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாங்க. அது எப்படி பார்க்கணும் ஐயா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்க. நம்பர் 74. 74 12ஆல வகுடா சுமன். 74 12ஆல வகுத்து சொல்லுங்க. 2. மீதி 2 வருதா? ஆமா ஐயா. 12 12 கழிங்க. 76 சொன்னீங்களா? 74ங்க ஐயா. 74 12ஆல வகுத்துட்டே வாங்க. 12 12 24 36 42 மீதி 2 வருதுங்க. 72ங்கய்யா. மீதி 2 வருதுங்கய்யா. 2 வருது. அப்ப 6 இடம் ரிஷபம். அது ரிஷப லக்னம் தான் நான் எடுத்து முதல்ல சொன்னேங்க ஐயா. அது எப்போதுமே ஒரே மாதிரி வரும் பிரசன்னத்தில். ரைட்டுங்களா?
சுமன் சரிங்க ஐயா. ஆடியோ கேக்குதா தம்பி? ரிஷப லக்னம் போட்டா நான் என்ன கேள்வி கேட்பேன்? பழைய மாணவர்கள் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ரிஷப லக்னம் போட்டா நான் என்ன கேள்வி கேட்பேன்? முதுகுல அது அவங்களுக்கு போக முதல் வடு இருக்கான்னு கேப்பீங்க ஐயா, அடையாளம் அது இருக்கான்னு. போக அவங்க அம்மாவை வீட்டுக்கு பத்தி கேட்பாங்க. அவங்க வீட்டுக்கு அம்மாவை மாடு பத்தி கேட்பாங்க. ஏன்னா புரியல. சந்திரன் இருக்கிற உங்க வீட்டுல சிலை இருக்கான்னு கேட்பீங்க. அதெல்லாம் உண்மைதான். வீட்டுல கதவு வெடிச்சிருக்கான்னு கேட்பேன். கதவு வெடிச்சிருக்கா? வெடிச்சிருக்கீங்களா? தெரியலையே. இருக்கா அந்த மாதிரி? உங்க இருக்காமா வீட்டுல ஐயா? தானே கேக்குறேன், பக்கத்து வீட்லயா இல்ல கேக்குறேன் இப்ப நானு. இல்ல இப்ப எங்க வீட்டுல இல்ல. அவரு அவங்க வீட்டுல இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. இருக்குன்னு சொல்றாரு ஊர்ல. இப்ப நீங்க குடியிருக்கீங்களா, அதுலயுமே வெடிப்பு இருக்கும், போய் பாருங்க. ஓட்டை இருக்கும் பாருங்க கதவுல. இல்லாட்டி அந்த கதவு நிலைப்படி இருக்குல்ல, அது டேமேஜா இருக்கும் பாருங்க. ஆமா இருக்காது. இருக்கு ஐயா. ரைட்டா? ஒரு பெண் சாபம் பெற்ற இடத்துலதான் இந்த மாதிரி இருக்கும். ஓ ஓகே. புரியுதாங்களா? சரிங்க ஐயா. அதுக்கு வந்து பரிகாரம்னு சொல்லி இந்த சுமங்கலிகளுக்கு வந்து புடவை இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. நான் 3 பேர்த்துக்கு கொடுத்து எல்லாம் பண்ணேன். ஆனா இன்னும் அதே தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் நிவர்த்தி ஆகல. சரிங்க ரைட்டுங்களா? ஐயா. சரிங்க. இறந்தது ஒரு பெண் குழந்தை. ஓ ஆமாங்க ஐயா. அவங்களுக்கு பெண் குழந்தை. அவங்க இறந்து கிட்டத்தட்ட 70 வருடத்துக்கு மேல இருக்கு. எவ்வளவு வருஷம்? 70 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஓ அது அதுல எங்களுக்கு இருந்து தெரியல. ஆமா, அதுல இருந்துதான் உங்க குடும்பம் வீக் ஆயிருக்கு. ஓ ரைட்டுங்களா? அதெல்லாம் இப்ப சரி 2 பண்ணணும். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவரோட அண்ணா பொண்ணு வந்து அவளுக்கு வந்து 40 வயசு. ஆனா அவ ஒரு ஹேண்டிகேப் குழந்தை மாதிரி தான் இருந்து கன்னி பொண்ணாவே போயிட்டா. 2 வருஷம் ஆகுது. ஆமா, ஆடியோ கட் பண்ணிக்கங்க. மேட்ரு இன்னும் சரியாகல. சார் சம்பவம் எங்க நடந்தது வீட்டுல வந்து 70 வருடத்துக்கு முன்னாடி. அதனுடைய தொந்தரவு இன்னும் தொடர்ந்து இருக்கு. அதை சரி எங்க பண்ணணும். வீட்டுல ப்ராப்பரா பித்ரு தோஷம் இருக்கு. எல்லார் வீட்லயும் இருக்குமா. அதை எப்படி சரி பண்றது சொல்லி எல்லா இல்ல ஜாதி நாங்க குறிப்போடு வந்து தெரிவிப்பாங்க. இது பண்ணோம், பரிகாரம் பண்ண சொன்னாங்க, பரிகாரம் பண்ணோம். பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ எனக்கு இப்போ 2018ல மாமனார் இறந்தாரு. பட் எங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே எல்லாமே ஆடி கரெக்டா கட் பண்ணிட்டு பண்ணிக்கங்க. இருக்காரு எல்லாமே அமாவாசைக்கு. வகுப்புல பேசுவோம். அப்படியே ஒரு ராசி கட்டம் போடுங்க. இன்னொரு பிரசன்ன பார்ப்போம். சொல்லு மகேந்திரா, உன் மனசுக்குள்ள என்னடா கேள்வி? இரா, உனக்கே பிரசன்னம் பார்ப்போம். சரியா? சொல்லுங்க ஐயா. உனக்கு பிடிச்ச நம்பர் சொல்ற. 27ங்க ஐயா. 12, 12, 24, 25, 26, 27. மிதுனம். மிதுனம் ஆறிடம் போடுங்க. என்னடா உங்க வீட்டுக்காரம்மா எங்க? வீட்டுக்காரம்மா வீட்டுல இருக்காங்க சார். சண்டை சச்சரவா போயிட்டு இருக்கா? லைட்டா இருக்கு சார். லைட்டா தான் போகுதா? குழந்தைகள் எத்தனை உனக்கு? சார் எனக்கு 2 சம்சாரம். அது எது சொல்றதுன்னு தெரியல. ஒண்ணு இறந்துச்சு. வாடா வா, அதுதான் லைட்டா கேட்டேன். சத்தம் இல்லாம என்ன வேணாம், வேலை பாக்குறேன் பாடுறா. முதல் சம்சாரம் ஒரு குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அவங்க வயிற்று வலியால ஜந்தல் உள்ள இறந்துட்டாங்க. வெரி குட்ரா. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்க அம்மா குழந்தையோட இறந்துச்சா அபார்சன் ஆச்சான்னு கேட்கறதுக்கு வந்தேன். ரைட்டா? அதுதான் மிதுன லக்னம் போட்டீங்கன்னாவே தெரியும். 7ஆம் இடத்துல யார் இருக்கா? என்ன சொல்லுவீங்க மாந்தி இருந்தா? ரைட். அதனால மனைவி இருக்கான்னு கேட்டேன். ரைட்டா?
மனைவி இவன் கூட இருக்கான்னு கேட்டான். சுமன், ஆடியோ உனக்கு கேக்குதா கேட்கலையா? நீ உன் பேரை சொல்ல மாட்டேன். கேக்குது சார், கேக்குது. கூப்பிட்டாச்சு. கேக்குது சார், கேக்குது. எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காரு மாந்தி? மாந்தி 7ல இருக்கு சார். 7ல இருக்காரு. குழந்தை இருந்துச்சான்னு ஏன் கேட்க வந்தேன்? உபய லக்கணத்துல மாந்தி இருந்தா பிறப்பை பற்றி சொல்லும். உபய லக்கணம். சரி. புரியுதா இல்லையா? சரி சார். 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல போயிட்டாரு. ரைட்டா? 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல போயிட்டு 7ஆம் இடத்துல மாந்தி மனைவியும் குழந்தையும் இறக்கிறார்கள். சரி சார். புரிஞ்சு. ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சுன்றத நம்ம எடுக்கணும். ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு? ரைட்டா? உதய லக்கணம் எங்க விழுந்திருக்குது? மகரம் சார், மகரம். ஆருட லக்கணம் எங்க விழுந்திருக்குது? உதய லக்கணத்துக்கு ஆருட லக்கணம் 8ஆக வந்தா என்ன சொல்லணும்? உதய லக்கணத்துல இருந்து, அதாவது ஆருட லக்கணத்துல இருந்து உதய லக்கணம் 8ஆக வந்தா என்ன சொல்லணும்? இந்த பிறவியில் செய்த தோஷமே. இந்த ஜென்மத்துல செஞ்ச தோஷத்தினால இழப்பீடாயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். இத்தனை நாள் கிடைக்காத விடைய மகேந்திரனுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல கொடுத்துருக்கணும். பிரசன்னத்துல மட்டும் எல்லாத்தையும் சொல்ல முடியும். எடுத்த கேள்வி எவ்வளவு பெரிய கேள்வி. இந்த கேள்வியை சாதாரண கேட்ட முடியுமா? முடியாது சார். அதாவது இந்த ஜென்மத்துல நீ ஏதோ ஒரு பாவம் தோஷம் பண்ணதுனால அந்த மாதிரி நடந்திருக்குது. ஏன்னா அது சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போம். சரி. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. ஜாதகர் வெளிநாட்டுல இருந்து கேக்குறாருன்னா அங்க உள்ள கோச்சார கட்டம் போடணுமா, ஜோதிடர் இருக்கிற இடத்தோட கோச்சார கட்டம் போடணுமா? கம்பே கேட்டாலும் சரி, நம்ம எங்க இருக்கிறோமோ இங்க இருக்கிற இடத்துல இருந்தா போதும். பிரசன்னகர்த்தா எங்க இருக்காரோ அந்த ஊரினுடைய கோச்சாரம் தான். அவங்க ஊர் கோச்சாரம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஜாதகருக்கு இருக்குது பிரச்சனை இல்ல, ஜோதிடர் எங்க இருக்கிறாரோ அதான் போடணும். ஓகே சார். சொல்லுங்க. எனக்கு திருமணமாகி 12 வருடம் ஆகுது சார். குழந்தை இல்லாததுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க வீட்டு ஒரு தெய்வம். அமைதியா இருமா. உன் பேர் என்னம்மா? கங்காதேவி கார்த்திக்ராஜ். வீட்டுக்கார பேர் என்னம்மா? கார்த்திக்ராஜ். உனக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுமா? 18 12 13 14 15 16 17 18. கன்னி 6. ரைட்டா? உங்க வீட்டுல இருந்து யாருமா ஒரு பெண் காணாம போனாங்க? எனக்கு அது தெரியலங்க சார். ஆனா நாங்க வீடு வாங்கணும்ல சார், எங்க அப்பா வீடு வாங்கினாங்கல்ல, அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அதை என் வீட்டுக்காரர் கூட பாத்திருக்காரு. அந்த இதுல சாமி இருக்கு, சின்ன குழந்தையா இருக்கு அப்படின்றத பாத்துருக்காரு. நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர். இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். உண்மை இல்லாத கதைகள்லாம் போக கூடாது. என்ன பிரசரது? எனக்கு தெரியல சார். ஒரு பெண் உங்க வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. அடிச்சு விரட்டப்பட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்துல அவங்க வெளியில போயிட்டாங்க. ரைட்டா? ஒரு குழந்தையோட அவங்க நீர்ல மூழ்கி இறந்திருக்கலாம். அப்ப யாரு இந்த பெண்ணை வெளியில அடிச்சு விரட்டினது யாரு, அல்லது அந்த பெண் கோச்சிட்டு போய் கிணத்துல விழுந்து இறந்தது யாரு? குழந்தையோட. அதை கண்டுபிடிக்கணும் நீங்க. எங்க வீட்டு வழியில, எங்க வீட்டு வழியில, உங்க வீட்டு வழியிலே வரலாம், அவங்க உங்க வீட்டுக்கார வீட்டு வழியிலே வரலாம். சரி. ரைட்டா? இத கண்டுபிடிச்சு அதுக்கு நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் சரியா. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கன்னி ராசியோட சிம்பிள் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்பா. லாந்தர் விளக்கோட போறது, படகுல போறது மாதிரி. ஒரு பொண்ணு கன்னி பெண் போற மாதிரி.
ஒரு குழந்தையோட கன்னிப்பெண் வீட்டை விட்டு வெளியேறது, அந்தி சாயும் மாலையில கன்னிப்பெண் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. அந்த மாதிரி வெளியேறினதுனால ஏற்பட்ட தோஷத்தினால உங்க குடும்பத்துல அந்த பிரச்சனை இருக்கு. அதை கரெக்டா கேளுங்க. உங்க அத்தைக்கு சொத்து கொடுக்கல, அதனால போய் கிணத்துல விழுந்து இறந்துருச்சு. இல்ல ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துச்சு, அதனால அடிச்சு விரட்டுனாங்க. அல்லது ஒரு கர்ப்பிணிக்கு வந்து தோஷம் பண்ணாங்க, இப்படின்னு ஒரு லிஸ்ட் வரும். அதை சரி பண்ணணும். இதுதான் ரிசல்ட். ரைட்டா? ஏன் நிவேதா சொல்லு. சார் ஒரு டவுட். சார் ஒரு கேளுங்க. டவுட். சார் எங்க ஃபேமிலியில வந்து பெண் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்க வீட்ல பொம்பளை பசங்க யாருமே வந்து கல்யாணம் பண்ணி நிம்மதியா இல்ல. ஆம்பளை பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. இது ஓகே, என்ன அது பெரிய பிரச்சனை. அதை வந்து பார்ப்போம். வேற யாராவது வேற கேள்வி இருந்தா கேளுங்க. எப்படி பார்க்கறதுன்னு சொல்றேன். சார் மலர்விழி சார், ஆ வீட்டுல மக ஒண்ணு இருக்கா. ஆ ரெண்டாவது மக. ஆ அவ வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை. என்ன பிரச்சனை? 25 வயசாச்சு. ஆ இன்னும் ஏஜ்மென்ட் பண்ணல. சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கா. ஆ அந்த நான் கிளாஸ் எவ்வளவு கூட வந்து குழப்பம் பண்ணுவாங்க, அழுவா. ம் அப்படித்தான் இருக்கு. அது ஏன் சார்? ரெண்டாவது குழந்தை, மூத்தாவது ஆ மகன், மூணாவது இதுவும் மகன். கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ம், அதாவது இன்னும் கொஞ்சம், அதாவது பெரிய வயசாயிருச்சு, ஆனா இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கிறா ஆமா. அப்படின்றதுக்கு. அது வந்து ஆட்டிசம் குழந்தை மாதிரி சொல்றது. ம், ஆமா. அது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அப்புறம் நம்ம வகுப்புல பார்ப்போம். அதை சரி இப்போதைக்கு குட்டி சரி பிரச்சனைமா, ஏன்னா புரியுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்காக இப்ப பார்க்கறேன். சார் குலதெய்வம் என்னோட மகனுக்கு வந்து சார் வணக்கம் கல்யாணம் வந்து இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பண்ணணும் சார்? பாப்பா இருங்க, எதனால டிலே அடுத்த ஆயிடுச்சு? பாசுங்க. சார் வணக்கம் சார். வெற்றினா எவ்வளவு நாளைக்குள்ளார நடக்கும்? தோல்வினாக்கா மறுபடியும் எவ்வளவு நாள் எல்லாமே கழிச்சு நம்ம பார்க்கலாம், போடலாம்? எல்லாமே பார்ப்போம். ஓகே. தேதியெல்லாம் நம்ம எடுக்க முடியும். எப்ப நடக்கும் காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணலாம். சார் சொல்லுங்க. நோய் வந்துகிட்டே இருக்கு சார். ஆனா ரோக ஹாஸ்பிட்டல் பிரசனம்ன்றது பார்த்தா ஒண்ணு பார்ப்போம். ரோக ஓகே சார். பிரசனம்னு பார்க்குற எளிமைதான். என்ன ஓகே நோய், தேங்க்யூ. இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க அல்லது ஒரு பிரசனம் பார்க்குறாங்கன்னா அவங்க உடம்புல என்ன நோய் இருக்குன்றது ஒரு ரோக பிரசனம்னே ஒண்ணு நடத்துவோம். ரொம்ப ஓகே சுலபமா தேங்க்யூ. இருக்கலாம். நீங்க ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லலாம் அதுக்கு. ஓகே தேங்க்யூ சார். ஆமா, அதாவது ரோகம் என்ன ரோகம், எந்த மாதிரி ரோகம் வந்திருக்கு, அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும், அதுக்கு எப்போ மருந்து சாப்பிடணும் அப்படின்றதே ஒரு லிஸ்ட்ல கொடுப்போம். ஏன்னா ரோகம் நிறைய இது இருக்கிறதுனால கட்டாயம் அதை படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும்போது அதை சொல்லித்தாங்க. என் பொண்ணுக்கு திருமணத்தை பற்றி என்ன பேர் என்ன உங்க பொண்ணு பேரு? கீர்த்தனாங்கய்யா. கீர்த்தனா. என்ன வயசாச்சு? 26ங்கய்யா. ஏதோ ஏதோ நம்ம கிளாஸ்ல இதே மாதிரி பேசுன மாதிரி ஞாபகம் இருக்கே. ஆமாங்கய்யா, நான் தனலட்சுமி தாங்கய்யா பேசுறேன். ஏற்கனவே கீர்த்தனாவுக்கு பார்த்துட்டீங்கல்ல? பார்த்தங்கய்யா. அந்த அப்புறம் இன்னொருக்க பார்க்க கூடாது. தோசம். சரி சரிங்கய்யா, சரி. சார் வணக்கம் சொல்லுங்க. சார். இப்போ எங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ கொரோனால இருந்து வீட்லயே இருக்காரு. எந்த ஆ ஜாபும் செட் ஆகல. ஆ அதுக்கு அதுக்கு என்ன சார் இது? ஆமா, வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஆமா நம்ம ஒரு சார். பிரச்சனை எடுக்கலாம். இப்ப ஓகே நீங்க சார். ஆர்டர் போட்டீங்க இல்லையா? வந்த ஆமா உடனே ஆமா என்ன கேள்வி எழுதி வச்சிருந்தீங்க? அதே தான் எழுதினேன் சார். ஆ துலா லக்னம் துலா துலா லக்னம் போட்டிருந்தேன். லக்னத்துக்கு ஆமா. ரைட்டா. இப்ப வேலைக்கு போக சொன்னா வேலை கிடைக்கும். ஓகே சார். அவர் உங்க பிசினஸ் வீட்டு பண்ணிட்டு பக்கத்துல ஒரு இருந்தாரு. கிணறு இருக்கா? கிணறு இல்ல சார். ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் விட்டுருங்க. ஒரு கோயில் இருக்கா? அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயில்ல ஒரு கிணறு இருக்கா? கிணறு இல்ல சார் அந்த கோயில்ல. அங்க அங்க ஒரு தீர்த்தம் இருக்கணுமே. இல்ல சார் அது. சரி, அந்த அம்மன் கோயில்ல ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. ஓகே சார். அடிக்கடி போயிட்டு சொல்லுங்க, வேலை கிடைச்சிடும். ஓகே சார். அது தேங்க்யூ மாரியம்மன் சார். கோயிலா? ஆமா சார், அங்காளம்மா. அந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ரைட்டு. சொல்லுங்க. கணேசங்க. ஆ கேளுங்க. கரெக்டான கேள்வியா இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு சொல்லி கொடுக்கலான்னு பாக்குறேன்.
ஐயா என் பேர் சார் இப்ப கணேசன் நாங்க ஐயா. பித்ருதோஷம் பண்ணோம் அது சரியாச்சா இல்லையான்னு எப்படி தெரியும் சார்? அதே நம்ம நிறைய அந்த பேச்சு பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். சொல்லுங்க கணேஷ். எனக்கு வந்து ஒரு 13 வருஷமா 2வது குழந்தைக்கு 2வது குழந்தை இல்ல. உனக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. ஐயா 7 ஐயா. 7. ஒரு 6 இடம் போடுங்க. கணேஷ், நீ ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது கணேஷ். வீட்டுக்கார சரிங்க அம்மாவும் ஆசைப்படணும். சரிங்க அதே போதும் நிப்பாட்டிட்டாங்களே அவங்களே. சரிங்க உங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுது? ஓகே சொல்றாங்களா? ஓகே சொல்றேங்க. ஓகே சொல்றாங்க. ஆனா கண்டிஷன் இல்ல. சரி ஆமாய்யா. ரைட்டா? எப்படின்னு பார்க்கலாம். சந்தான பிரச்சனை நம்ம பெருசா விளக்கமா பார்க்க போறோம். இப்போ இவருக்கு முதல் குழந்தை இருக்கு. ஆமாய்யா. ரைட்டுங்களா? ஆமா பெண் குழந்தை இருக்கு. ஆமா. அடுத்த குழந்தை அப்படின்றது முதல் குழந்தைக்கு 5ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். 5ஆம் பாவக அதிபதி 6ஆம் பாவத்துல உட்கார்ந்து அவரை குரு பார்க்கிறார். அவ பிறந்ததே ரொம்ப சிரமத்துல தான் பிறந்திருக்கிறான். ஆமாய்யா கண்டிப்பா. ரைட்டா? அதுக்கு அடுத்து 7ஆம் இடத்தை 2வது குழந்தைன்னு எடுப்போம் இப்போதைக்கு. சரிங்களா? நம்ம பிரசனத்தை இது சந்தான பிரசனம் சொல்லி கொடுக்கும்போது நல்லா ஃபுல் டீட்டெயிலா சொல்லி தரேன். இப்போதைக்கு 7ஆம் இடத்தை எடுங்க. 7ஆம் இடத்தை எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்காருன்னு யாரா பாருங்க. ரெண்டாம் இடத்துல அஸ்தமனமா இருக்கு சூரியனோட. வெரி குட். குட். கரெக்டா வந்துட்டீங்க. அவ்வளவுதாங்க பிரசன்னம். எவ்வளவு ஈஸியா மேட்டர் முடியுது பார்த்தீங்களா? சரி, 10ஆம் இடம் கர்மத்தை செய்யக்கூடிய பாவகம்னு பேரு. 10ஆம் பாவத்துல ஒரு சுபர் இருந்தா, குருவோ செவ்வாயோ சூரியன் இருந்தா கொல்லி போடுறதுக்கு ஒரு வாரிசு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா 10ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்தவே எங்க இருக்காரு? 8ல இருக்காரு ஐயா. 8ல மறைஞ்சிட்டார். அப்ப கிடைக்குமா? தடையாயி நின்று போச்சு. தடையாயே நின்று விட்டது. குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு குழந்தைய வச்சு நல்லபடியா வளர்த்துட்டு வா. அவ்வளவுதான். ஈஸியா புரியுதுங்களா? யாருக்காவது புரியலையா? புரியுதா? புரியல சார். 10ஆம் இடம் புரியல சார். 10ஆம் இடத்தை வந்து கர்மஸ்தானம் சொல்றோம் இல்லைங்க. கர்மம் செய்ய புத்திர பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் குரு இருந்தா ஆண் வாரிசு உண்டு. குரு இருக்காரு. ஆனா என்ன ஆயிட்டாரு? குரு வக்கரம் பெற்று நீச்சம் பெற்றுட்டாரு. அதனால வாரிசு இல்ல. வீடு கொடுத்தவனா அது எப்படி இருக்கான்னு பார்த்தா 8ல போய் மறைஞ்சிட்டாரு. ஆட்சி பெற்று 8ல மறைஞ்சு என்ன பிரயோஜனம் ஆகுது? ஐயா இது எப்படியா கண்டுபிடிக்கிறது? எப்படியா 7ன்னு சொன்னேன். இல்ல இது ஒவ்வொரு பாவமா சொல்லி தருவேன். சரிங்க. ரொம்ப சுலபமா இருக்கும். இன்னைக்கு சொன்னதே உங்களுக்கு நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். முதல் குழந்தை 5ஆம் பாவம், 2வது குழந்தை 7ஆம் பாவம். முதல் திருமணம் 7ஆம் பாவம், 2வது திருமணம் 11ஆம் பாவம். வீடு கட்டும் பாக்கியம். ஒருத்தரே கேள்வி கேட்கணும். உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை பார்த்தாச்சுல. புதுசா வந்திருக்கவங்க ஏதோ ஒண்ணு ரெண்டா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு. ஐயா என் பொண்ணுக்கு திருமணம் லேட் ஆயிட்டே இருக்குங்க ஐயா. ஏற்கனவே ராஜேஸ்வரி பார்த்தாச்சுல உங்க பொண்ணுக்குதான்? இல்லைங்க ஐயா, நான் இன்னும் இது நாள் வரைக்கும் கேட்கவே இல்லைங்க. கேட்டதே இல்ல. உங்க பொண்ணு பேர் என்ன? கவிப்பிரியா. கவிப்பிரியாவா? ஆமாங்க ஐயா. கவிப்பிரியா. சரி, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஒண்ணு சொல்லுங்க. 6ங்க ஐயா. ஆமா. என்ன எத்தனை வயசாச்சு உங்க பொண்ணுக்கு? 30 வயசு ஆகுதுங்க ஐயா. 30 வயசாச்சா? எங்க வேற பக்கம் இருக்காங்களா வீட்டை விட்டு? இல்லைங்க ஐயா, வீட்டுலதான் இருக்காங்க. வீட்டுலதான் இருக்காங்களா? ஆறாம் இடம் கன்னி 6 இடம் போடுங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கே ராஜேஸ்வரி அம்மா. ஐயா வர மாப்பிள்ளையெல்லாம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஐயா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் அமையல அப்படின்னு சொல்றாங்க. பிடிச்ச மாதிரி யாராவது இருந்தா பிடிச்ச மாதிரி அமையலன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் பண்ணி வச்சிருவாங்க ஐயா. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. இல்ல தெளிவா நீங்க கேட்கலாம். ஐயா வாய்ப்பு இருக்கு.
திடீர்னு ஓப்பன் ஆகும். சரிங்க ஐயா. இன்னைக்கு என்ன ரோகிணி தானே, இன்னைக்கே கேளுங்க. அஸ்தத்துல போய் மாப்பிள்ளைய பார்த்துருவோம். சரிங்க வாய்ப்பு இருக்கு ராஜேஸ்வரி அம்மா. சரிங்க ஐயா. அப்படியா இருந்தாலும் திருமணம் நடந்தா எனக்கு போதுங்க ஐயா. அது ஓகே. ரைட்டா. இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி 6 இடத்திற்கு 11 பாருங்க. இன்னைக்கு பார்க்குறவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் மிகுந்த நாள். ரைட். 11 அதிர்ஷ்ட நேரம். ஐயா யாராரு பிரசன்ன வகுப்புக்கு வந்துடுறீங்க? இந்த அதிர்ஷ்ட நேரத்திலேயே சொல்லிடுங்க. யாருக்கு பிரசன்னம் படிக்கணும், யாராரு வகுப்பு சேர்றீங்க? ஐயா ஸ்வர்ணா நான் வரேங்க ஐயா. வந்துடுறேங்க ஐயா. நாங்க பணம் கட்டணும். நான் 2 நாள்ல கட்டிடுறேங்க ஐயா. ஓ எஸ். ஐயா மகேஸ்வரி. டைம் எப்படி இருக்குங்க ஐயா? டைம் நல்லா இருக்கு. இல்ல சார், கிளாஸ் டைம். அதே 10 to 11 இதே நேரம் தான். காலையில வகுப்பு தான் 10 to 11. அப்புறம் 11:30 மணிக்கு மேல நீங்க பாரம்பரிய அந்த வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க போய்க்கலாம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமா இப்ப நம்ம பேசணும் இல்லையா, இதெல்லாம் வந்து எப்படி நீங்க பாக்குறதுன்னு சொல்லி கொடுப்போம். பிரச்சனை படிக்கணும்னு ஆர்வமா இருக்கும் இல்லையா? ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு விவாக பார்த்துட்டு பிரசனம் இருக்கோம். நம்ம வகுப்புல பார்ப்போம். ஓகே வகுப்பு சரிங்க. வர்றீங்களா? வகுப்புல பார்த்துருவோம். ஓகே சார் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி சார். இந்த இப்ப இந்த ஸ்ரீலங்காவில இது நடந்து சார், நம்ம கடையெல்லாம் மூடி வருமானம் எல்லாம் இல்லாம போச்சு. அது மறுபடியும் எப்ப கடை திறப்பாங்கன்னு பாக்கணுமா? இப்ப எல்லாருமே 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, ஸ்ரீலங்கா அழியும், இடத்த மாத்துங்க. நானே ஸ்ரீலங்கா வந்துட்டு வந்தேன், அவங்கள்ட்டயே சொல்லிட்டு தான் வந்தேன், இடத்துல இருக்காதீங்க அப்படின்னு. இது உலக நடப்புகள். ரைட்டுங்களா? இன்னமும் பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் மழை தொடரும். பிரசனம் பார்த்தா நம்ம முடக்கு தோஷம் அந்த தோஷம் எல்லாம் நம்ம கோயிலுக்கெல்லாம் 33 வகையான தோஷத்தை கண்டுபிடிக்க போறோம். சரி பண்ணிக்கலாமா? 33 வகையான தோஷத்தை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்றதுக்கு தான் பிரசனம் படிக்கிறது. சொல்றாரு. ஓகே. அந்த நிவர்த்திக்கு நம்ம கோயிலுக்கு போனோம். பிரசன்னத்துல வந்து தானா சரியாயிடுமா சார்? எப்படி பண்ணணும் அது? டாக்டரை பார்த்தா ஊசி போட்டா உடம்பு சரியாகுமா ஆகாதா? கிளாஸுக்கு போயிட்டு தான் கேட்கணும். சொல்லுங்க. வணக்கம் பிரியா. சரிங்க சார். சொல்லுங்க. எங்க பையனுக்கு எப்ப திருமணம் நடக்கும்? அதேங்க அப்பா இவ்வளவு வேகமா கேக்குறீங்க. அப்புறம் எங்க மறுபடியும் பையனுக்கு எப்படி பேசுவீங்க? திருமணம் நடக்கும்? சரி, நம்ம வகுப்பை நிறைவு பண்ணுவோம். வர 10ஆம் தேதி வகுப்பு இருக்கு. ரைட்டுங்களா? பிரசன்ன வகுப்புல சேரணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா என்னோட ஜிபே நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? பணம் கட்டிட்டு ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்க பேரையும் அனுப்புங்க. நம்ம 10ஆம் தேதி வகுப்புல சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் ஐயா. தேங்க்யூ சார். நன்றி ஐயா. நன்றி.